உன்னை நான் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நீ எப்படி தாங்கிக்கிட்ட? எல்லாம் இந்த தாலிக்காக தான் மச்சான். இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்க கொடுக்கிற சிரமங்களையும் நான் தாங்கிப்பேன் மச்சான். ஆமா மச்சான், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் என்ன உங்களை அப்படியே விட்டுற முடியுமா சொல்லுங்க? பூமிகா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பூமிகா. மச்சான், ஆமா, பொறுமையில நீ பூமா தேவியா இருந்திருக்க. குணத்துல நீ சீதா தேவி மாதிரி இருந்திருக்க. அன்பு காட்டி அரவணைக்கிறதுல எனக்கு நீ பார்வதி தேவியா இருந்திருக்க. என்னை கட்டி காக்குறதுல காளி தேவியா இருந்திருக்க. என்னை நேசிச்சதுல லட்சுமி தேவியா இருந்திருக்க. மொத்தத்துல நீ எனக்கு இப்போ 50 தேவியை காட்சியளிக்கிற. மச்சான், என்ன மன்னிச்சு ஏத்துக்க பூமிகா. என்ன மச்சான் பண்றீங்க? ஐயோ எழுந்துருங்க. என்ன மச்சான் இதெல்லாம்? ஐயோ, நீங்க கண் கண்ட தெய்வம் மச்சான். நீங்க போய் ஏகால்ல விழலாமா? நீங்க தான் மச்சான் என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க பூமிகா. நீ என்ன தப்பு பண்ண? எல்லா தப்பையும் நான் தான் பண்ண. இல்ல மச்சான், இல்ல. நான் கூட உங்க மேல இருந்த கோவத்துல ஒவ்வொரு நாள் உங்களை அடிச்சிட்டேன். அது நீ எம்மல வச்சிருக்க அன்பால் அடிச்சது. நீ அடிச்சது எனக்கு வலிச்சிருக்காது. அது எனக்கு ஒத்தனம் கொடுத்த மாதிரி தான் இருந்திருக்கும் பூமிகா. சரி மச்சான், நீங்க குணமாயிட்டீங்கன்ற செய்திய அத்தை கிட்ட மாமா கிட்ட சொல்லிடலாம். எங்க இந்த பொண்ணு? இப்பவே சொல்லிடுறேன். சொல்லுமா பூமிகா. மாமா, மச்சானுக்கு குணமாயிடுச்சு மாமா. என்னம்மா சொல்ற? மதன் குணமாயிட்டானா? ஆமா மாமா, இப்ப நல்லா பேசுறாரு. இனி அவரை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கிட்ட இருந்து வந்த மாதிரி இருக்குமா? மாமா, மச்சான் குணமாயிட்டார்ல, பக்கத்துல தான் இருக்காரு. பேசுறீங்களா? பூமிகா, இருமா இருமா இருமா. முதல்ல உங்க அத்தை கிட்ட தான் இந்த வார்த்தையை சொல்லணும். வசந்தா. என்னங்க? நில்லு நில்லு நில்லு. தவற. வசந்தா, நம்ம பையன் குணமாயிட்டானா? ஓ, மதன் வேஷத்தை கலைச்சிட்டானா? இந்தாங்க இந்தாங்க பேசுங்க. என்னங்க என்னங்க சொல்றீங்க? நம்ம பையன் குணமாயிட்டானா? ஐயோ கடவுளே, நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்ப்பா. என்னங்க என்னங்க போன் கொடுங்க, நான் பேசுறேன். போன் கொடுங்க. இரு 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 இரு, நான் பேசிட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். ஹலோ அப்பா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எப்படிப்பா இருக்காங்க? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. நீ நல்லா ஆயிட்டேன்னு பூமிகா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. டேய், பூமிகா மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு அமையறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. உண்மையிலேயே உனக்கு மனைவி மட்டும் இல்லடா, உன் புத்திய தெளிய வச்சிருக்கிறா. ஒரு தாய் மாதிரி. உன்னை பெத்த தாய் கூட உன்னை இந்த அளவுக்கு கவனிக்கலடா. அவளை நீ கண் கலங்காம காலம் பூரா பாத்துக்கணும். அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய கடமை. அப்பா, இவளை வச்சு நல்லா பாத்துப்பேன்பா. அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அம்மா கிட்ட போன கொடுங்களேன். கொடுக்குறேன். கொடுங்க. பேசு. மதன், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. டேய், எப்படா வருவ? வருவம்மா, வேலையை முடிச்சிட்டு வரேன். அது என்னை குணப்படுத்த இவ்வளவு கஷ்டப்பட்ட பூமிக்காக்கு நான் நிறைய கைமாறு செய்ய வேண்டியிருக்குமா. கூடிய சீக்கிரம் தீர்த்துட்டு வந்துடுறேன். நன்றி கடனை. மா, நீ கவலைப்படாம இருமா. கண்டிப்பா நான் வரேன். சரிடா. என்னங்க, நம்ம பையன் குணமாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம். நீ நினைச்சத முடிப்பேன்னு நல்லா தெரியும்டா. பூமிகா, எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு இப்ப அப்படியே சந்தோஷத்துல
பூமிகா, இப்ப நான் புது மனுஷன் ஆயிட்டேன். இங்க பாரு, நம்ம இனிமே புது வாழ்க்கையை தொடங்குவோம். இங்க பாரு, அதுக்கு முதல் படியா நம்ம இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாமா? சரி, நீ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, நானும் ரெடி ஆயிடுறேன். ஐயோ மச்சானா மச்சானா. மச்சான் மச்சான், நீங்களும் சீக்கிரம் தயாராயிடுங்க. தயாரா தாண்டி இருக்கேன். உனக்கு என்னைக்கு ஏலகிரி கூட்டிட்டு வந்துடும் அப்போல இருந்து தயாரா தான் இருக்கேன் உன்னை தீத்து கட்ட. இந்த மலையில இந்த பொண்ணுரங்க என்ன பண்றான்? பூமிகா இவனை பார்த்துட்டா காரியமே கெட்டுருமே. பூமிகா, மச்சான் மச்சான் மச்சான், நீங்க வாங்க, அந்த ஊஞ்சல விளையாடணும் போல இருக்கு. விளையாடலாமா? அது எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன வேலை மச்சான்? என்ன? அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு இருக்கான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? எனக்கு அறிமுகப்படுத்துவீங்க? வாங்க. ஹேய், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், உனக்கு இன்னொரு நாள் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மச்சான், அப்ப நீங்க வந்த உடனே இது இந்த ஊஞ்சல்ல விளையாடணும், சரியா? சரி சரி, நல்லா விளையாடலாம். இதை சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன், ஊஞ்சல் விளையாடலாம். நீ பார்த்துட்டு என்னது, சாப்பிட்டு போங்களேன் மச்சான். இரு, நான் வந்துடுறேன். கார்ல போயிட்டானே, அவனை ஃபாலோ பண்ணுமே, என்ன பண்றது? டேய் பொண்ணு இருக்கோம், இதோ வரண்டா. இங்க மச்சான் இன்னும் காணோம். நிறுத்துக்கணும். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். சரி சரி, நான் பரவாயில்ல கூப்பிடுறேன். டிரைவர் சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் கிளம்பலாம். டாக்டரு, கரடி ட்ரெஸ் இவன் தான். இவன் தான் அந்த கரடியா? வளர்ந்துருச்சா? நீங்க சொல்லு. டாக்டர் 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 டாக்டர். ஏன்டா
கரடி வேஷம் போட்டு இது வரைக்கும் நீ தான் என்னை ஏமாத்தினியா? எங்க அம்மா சொன்னது சரியாதான்டா போச்சு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? விட மாட்டான்டா. உங்களுக்கு எப்படி உடைக்கிறேன்னு பாரு. நீ கலக்கிற ராஜா, உன் காட்டுல மழை தான் போ. எங்க போயிட்டாரு இவரு? இன்னும் காணோமே. பூமிகா, மச்சான், என்ன மச்சான் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, எங்க போயிட்டீங்க? சரி வாங்க ஊஞ்சல் விளையாடலாமா? ஏய் வாங்க. இல்ல வா உடனே வீட்டுக்கு போலாம். மச்சான், என்ன மச்சான்? யாரோ பிரெண்ட் பார்க்க போறேன்னு சொன்னீங்க, பாத்துட்டீங்கல்ல? வந்த உடனே ஊஞ்சல் விளையாடணும்னு சொன்னேன்ல, வாங்க. ஏய் நான் இப்ப ஊஞ்சல் ஆடணும்னு வச்சுக்க, என் வாழ்க்கையை ஆடி போயிடும். என்ன மச்சான் சொல்றீங்க? உங்க வாழ்க்கைய ஆடி போற அளவுக்கு அப்படி யார பாத்தீங்க? அந்த பிரெண்ட் யாரு? ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா சொல்ற. மச்சான் இருங்க மச்சான். என்ன மச்சான், வெளிய கூட்டிட்டு போற, சுத்தி காமிக்கிறேன்னு சொன்னீங்க. வெளியேயும் வந்தாச்சு, பாதி இடம் தான் சுத்தி காமிச்சிருக்கீங்க. உடனே போணும்னு சொல்றீங்களே, என்ன பிரச்சனை மச்சான்? ஐயோ பிரச்சனை எல்லாம் நீ வா சொல்றல. நீ வா நான் சொல்றேன். மச்சான் மச்சான், என்ன மச்சான் ஏதோ யோசனையிலே இருக்கீங்க? பூமிகா நீ இரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மச்சான் இருங்க மச்சான். நீங்க எப்பயாவது சொல்லுங்க, என்ன அங்கேயே இருன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பவும் வேக வேகமா வந்தீங்க. இப்போ திரும்பவும் வீட்டுக்கு வந்தோடனே வெளியே போகணும்னு சொல்றீங்களே, அப்படி என்ன முக்கியமான வேலை சொல்லுங்க. அது பஜார்ல ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், அதான். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் அது பூமிகா ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாங்க மறந்துட்டேன், நான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மச்சான் மறந்துட்டீங்க? சொல்லுங்க, வேணா நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கலாம், வாங்க. அது இது ஏற்கனவே வாங்கி வச்சதுதான், அதான் மறந்துட்டு வந்துட்டேன். நான் அதை போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? மச்சான் நான் வாங்கின எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். நான் என்ன விவரம் இல்லாதவளா? இங்க பாருங்க, எல்லா பொருளும் பைக்குள்ளதான் இருக்கு, எதுவும் விட்டு போல மச்சான். இல்ல அது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வாங்கி வச்சேன், அதை தான் மறந்துட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மச்சான் நீங்க அப்படி எதுவும் நீங்க வாங்கவே இல்லையே. நம்ம 2 பேரும் ஒன்னதானே எல்லாத்தையுமே வாங்கணும். அது பூமிகா பேலன்ஸ் வாங்க மறந்துட்டேன். அது பேலன்ஸ்னா பாக்கி வாங்க மறந்துட்டேன், அதான். பாக்கி வாங்க மறந்துட்டீங்களா? ஆமா அதுதான் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் எவ்வளோ மச்சான்? அது 10 ரூபா. என்ன மச்சான் பழையபடி ஏதாவது கரடிய பாத்துட்டீங்களா? கரடியா? ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன மச்சான், 10 ரூபாய் தானே, போன போயிட்டு போது, விடுங்க வாங்க வாங்க. அது எப்படி விட முடியும்? நீ சொல்றது எல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? 10 ரூபானாலும் அதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் பொறு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் உங்களை பெரிய மனசே வர மாட்டேங்குது மச்சான், நீங்க என் கூடவே இருங்களேன். செல்லக்குட்டி, அரை மணி நேரம் தான்டா, நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு நாள் பூரா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா? மச்சான் எனக்கும் தான் மச்சான் உங்க மேல அந்த அளவுக்கு லவ், நானும் உங்களை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். ஐ லவ் யூ மச்சான். பொருடா செல்லம், நான் இதோ வந்துடுறேன். நீ அதுக்குள்ள இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி அழுகு பார்த்துட்டு சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன் மச்சான், நீங்க கூடவே இருங்க. ஐயோ செல்லக்குட்டி, நீ என்ன புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு அவசர வேலையா வெளியே போறேன். இங்க பாரு, நீ டைம் பார்த்துட்டே இரு, கரெக்டா 15 நிமிஷம் அப்படியே வந்து முன்னாடி நிப்பேன். இங்க பாரு, நான் வரும்போது உனக்கு சர்ப்ரைஸா ஏதாவது வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ் சொல்லும் மச்சான புரிஞ்சுக்கோ. நான் இப்ப வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு. மச்சான்
சரியா 15 நிமிஷத்துல வந்துடணும் சரியா? ஆ, நான் மணியை பார்த்துட்டே இருப்பேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன். மச்சான் மனநல பாதிக்கப்பட்டதும் அவருக்கு கரண்ட் ஷாக் கொடுத்ததும் எல்லாமே நல்லதுக்கு தான். இதெல்லாம் நடந்ததுனாலதான் மச்சான் திருந்தி என்கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிறாரு. மச்சான் எனக்கு எதுவும் கரண்ட் ஷாக் கொடுத்துறாதீங்க மச்சான். வயித்துக்குள்ள நம்ம குழந்தை இருக்கு. ஆறு ஆறுங்க. சொல்லு ஒரு வழி பண்ணிடுவேன். என்னடா என்ன செய்ய யாரு நினைச்ச சொல்றா ஏண்டா கரடி வேஷம் போட்டு ஏமாத்தி என்ன பயம்படுத்துறியா? இப்ப இதே கரடி வேஷம் போட்டு உன்னை காலி பண்ணிட்ட பாத்தியா? இப்ப நான் உனக்கு கொடுத்திருக்க மயக்க மருந்து ஒரு வாரம் ஆனாலும் நீ எந்திரிக்க முடியாது. ஏய் பூமிக்க ஏன் பொண்டாட்டிடா, அவளை நான் அடிப்பேன் கொல்லுவேன். உனக்கு என்னடா வந்தது? இப்ப கூட அவளை கொலை பண்ணதானா போறேன். உன்னால முடிஞ்சா காப்பாத்தி படுறா. அவளை என்னடா நீ காப்பாத்துறது? முடிஞ்சா நீ எந்திரிச்சு உட்காரா பார்க்கலாம். பூமிகா, மச்சான் நான் இங்க இருக்கேன். மச்சான் அவசரமா எங்க கிளம்பி போனீங்களே, நீங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? சூப்பரா முடிஞ்சது. நான் நினைச்ச மாதிரியே முடிஞ்சது. சரி இத நான் தயாராயிடுறேன். ஏய் பூமிகா, இந்த பூமியில வாழ்றதுக்கு இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. உன்னை காப்பாத்த வந்தவனும் காலி. ஒரு வாரம் எந்திரிக்க முடியாது. இப்போ உன்னை போட்டிங் கூட்டிட்டு போய் அங்கேயே தண்ணீரை தள்ளி விட்டு கொல்ல போறாண்டி. செல்லக்குட்டி மச்சான் என்ன மச்சான், நீ பாக்குறதுக்கு அப்படியே இந்த வானத்தை தேவதை மாதிரியே இருக்க. அப்படியே இந்த மலை தேவதை மாதிரி அழகா இருக்க. உன் அப்படியே. ஐயோ என்ன மச்சான் நீங்க விடுங்க மச்சான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
ஐயோ பூமிகா, நீ வெக்கப்பட்டாலும் அழகா இருக்க, வேதனைப்பட்டாலும் அழகா இருக்க, துக்கப்பட்டாலும் அழகா இருக்க, துவண்டு போனாலும் அழகா இருக்க. என்ன மச்சான், எப்ப கவிஞரா நீங்க? அது நீ எப்ப என்ன மனுஷனாக்குனியோ அப்பவே நான் கவிஞன் ஆயிட்டேன். மச்சான், நீங்க எப்பவும் இதே மாதிரியே என் மேல பாசமா இருக்கணும், இதே மாதிரி என்ன வர்ணிக்கணும். நிச்சயமா பூமிகா, நான் எப்பவும் இதே மாதிரி தான் இருப்பேன். இதை விட பிரமாதமாலாம் வர்ணிப்பேன். இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள்.